rebuild and restore. இந்த வார்த்தையை அறிக்கை செய்து கொண்டே இருங்க. இந்த வார்த்தை பேசிக்கிட்டே இருங்க. இது மந்திரம் அல்ல, இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. கர்த்தருடைய எல்லா வார்த்தைக்கும் ஒரு வல்லமை இருக்குது. அதை நீங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையாக மாறிடும். ஆமென். ஸோ இன்றைக்கி மோட்டிவேஷன்ஸ்லாம் நம்புகிறாங்க, பௌரான வார்த்தையை பேசினா மாறும்னா, இது 7 முறை புடமிடப்பட்ட வார்த்தை. சாதாரண சொற்களே ஒரு மனுஷன் வார்த்தையை மாற்றோம்னா 7 முறை புடமிடப்பட்ட வார்த்தை கண்டிப்பாக வேற மாதிரி நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்போம். அதனால் இந்த வார்த்தையை அதிகமாக விசுவாசிங்க, வார்த்தையை அதிகமாக தியானிங்க, அதிகமாக நேரம் எடுத்து என்ன பண்ணுங்க, வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் உண்மைங்க. உண்மையிலும் நம்ம வேதத்திலே நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை மாதிரி யாரும் வாழ முடியாதுங்க. அவன் ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நம்முடைய வேதத்தில் வைத்திருக்கிறார். அப்போ நம்ம தியானிக்கும் பொழுது இஸ்ரவேலினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணம், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கணும், இஸ்ரவேல் தேவன் தான் நம்முடைய தேவன். ஆனால் இஸ்ரவேலுடைய பெரிய வீழ்ச்சிக்கு காரணம் அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள், முறுமுறுத்தார்கள், இதெல்லாம் படிக்கிறோம்ல. ஸோ அது மிக முக்கியமான அதோடைய வேர் என்னன்னு பார்த்தா, அவர்கள் ஆராதித்த விக்கிர ஆராதனையுடைய தன்மையை பார்க்கும் பொழுது படித்து பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஆண்டவர் ஏன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய விக்கிர ஆராதனை குறித்து அதிகமாக பேசினார்னா, இன்னமும் அவர் பேசும்போது நீ விக்கிர ஆராதனை விட்டு விலகு அப்படின்றாரு. இன்னமும் ரொம்ப பவர் மாதிரியும் அப்படி தான் தெரியுது. கர்த்தர் தான் பெரியவர். ஆனால் இவர்கள் அடிக்கடிக்கு இந்த விழுந்து போகிறதுக்கான காரணம் என்ன? அவர்கள் ஆராதித்த 5 விக்கிரகங்கள் உண்டு. எத்தனை விக்கிரகங்கள்? 5 விதமான விக்கிரகம். சரி, இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ரொம்ப வேதத்தில் எவ்வளோ உண்மை பாருங்கள். அந்த அவர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அவங்களுடைய ஒவ்வொரு நேரத்திலும் அவங்களுக்கு நடந்த சில பாடுகள், கஷ்டங்கள். சில பாடு கர்த்தர் தர்றது இருக்குங்க, சில பாடு நம்மளே தேடிக்கிறதும் இருக்குது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அதை? கர்த்தர் என்னை சோதிக்கிறாருன்னுவாங்க, பார்த்தா அம்முட்டு வேலையும் இவங்க தான் பண்ணியிருப்பாங்க. அம்முட்டு வேலை இவங்க பண்ணிவிட்டு கர்த்தர் சோதிக்கிறாருன்னுவாங்க. ஆனால் உண்மையில் நீங்கள் நீதியாக வாழ்ந்து சோதிக்கப்பட்டால் பொன்னாய் விளங்குவீர்கள். கைத்தட்டு கொடுப்போம் ஆண்டவருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வேதத்தில் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவர் சில காரியம் நாங்கள் செஞ்சு பாடுபட்டது உண்டு, ஆனால் சில காரியம் நாங்கள் செய்யாமலே எங்களுக்கு பாட அமையுது. அது எப்படி? அதற்கு கனம் உண்டு, ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ இயேசு பட்ட பாடுக்கு ஒரு மகிமை இருந்ததா இல்லையாங்க? சிலுவையில் அவர் பட்ட பாடுக்கு பின்னால் ஒரு பெரிய மகிமை அவர் பின்னால் அவ்வளோ மகிமையை பார்த்துட்டாரு. இன்றைக்கி சபையை நீங்களும் நானும் மின்னுக்கு நடக்கிற பாடுகளை வைத்து முடிவு பண்ணக்கூடாது. பின்னால் ஒரு பெரிய மகிமை இருக்குது, பின்னால் உங்கள் தலையை உயர்த்துகிற ஒரு கிரீடம் இருக்கிறது. என்றைக்குமே ஆண்டவருடைய தேவ பிள்ளைகள் பார்க்க வேண்டிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் மின்னுக்கே கிடைக்காது. நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் மறைத்து மறைவிடங்களிலே வைத்திருக்கிறார், பின்னால் வச்சிருக்கிறார். ஈஸியாக சொல்லப்போனால் காலத்துக்கு ஏற்ற காரியங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்க வருங்க, மோசே வழி நடத்தும் போது கர்த்தர் நல்லவர்னு சொன்னாங்க. தண்ணீரை மாறா தண்ணீரை ஜீவ ஊற்றா மாறாவை மதுரமாக மாற்றும் போது அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. கொஞ்சம் நேரம் தான் மகிமைப்படுத்தினாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா விக்கிர ஆராதனை காரியத்தில் போய் விழுந்தாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் ஆராதித்த 5 விக்கிரங்களை இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். முதல் காரியம் பாகால், ஆங்கிலத்தில் பால் என்று சொல்லக்கூடிய கானாரியருடைய வல்லமை உள்ள தெய்வம் என்று சொல்லப்படுகிறது. இது சாதாரணது இல்லைங்க. படித்து பார்க்கும்போது இந்த பாகாலுடைய அவர்கள் ஆராதித்த தெய்வங்கள் 5 தெய்வங்கள், விக்கிர ஆராதனையின் காரியங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்ன செய்தது, இன்றைக்கி நம்ம கடந்து போகிற சூழ்நிலைக்கும் அதுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. நம்ம நினச்சிடக்கூடாது நம்ம ஆண்டவருக்குரிய பிள்ளைகள் தான். சில பேர் நம்ம பிள்ளைகளை தவறி போகிற காரியத்தில் பார்க்குறோமா இல்லையா? நல்லா ஜெபிக்கிற குடும்பமாக இருக்கும், நல்லா உபவாசிக்கிற குடும்பமாக இருக்கும், சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற குடும்பமாக இருக்கும். ஸோ அந்த வீட்டில் சில காரியங்கள் நடக்கும் பாருங்கள், ரொம்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், கேள்விக்குறியாக இருக்கும். என்னடா மரத்துக்கு ஏற்ற மாதிரி தானே கனி வரும், இந்த கனி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதே. ஸோ இந்த உலகத்தினுடைய நாம் கடந்து போகிற இல்லை சில ஈர்ப்புகள், சில சூழ்நிலைகள் நம்மளை அறியாமலே சில வேளையில் சில விக்கிர ஆராதனை கட்டுக்குள்ளே நம்ம மாட்டியிருக்கலாம், நமக்கு தெரியாது. விக்கிர ஆராதனை வணங்கினாதான் ஆராதனை அல்ல, அதோடைய காரியத்தினுடைய செய்கைகளில் ஈடுபட்டாலும் அதோடு கூட நம்ம சம்பந்தம் கலந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவர்கள் ஆராதித்த 5 தெய்வங்கள், முதல் தெய்வம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி வணங்குகிற இந்த இஸ்ரவேலுக்குள்ளே இந்த ஒரு காரியம் இருந்தது. அந்த 2 கட்டாண்டுவாங்க, கேட்டிருக்கீங்களா? ஒரு நிலை இல்லை. அற்புதம் நடக்கும்போது தேவன் பெரியவர், அற்புதம் நடக்கலைன்னா பாகால் தான் தேவன் என்று சொல்லக்கூடிய. அதனால தான் எலியா காலத்தில் அவங்க பேசுகிறாங்க. எலியா சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? கர்த்தர் தெய்வமானால் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், எம்மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள். குந்தி குந்தி நடக்கிறது ஒரு நல்ல வாழ்க்கையின் அழகு அல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவமும் குந்தி குந்தி நடக்கக்கூடாது. நம்முடைய நடை ராஜ நடையாக இருக்க வேண்டும். ஒரே தெய்வத்தின்
வல்லமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அதான் நீங்கள் படிக்கும் போது சபையை இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். முதல் காரியம், அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் பாகாலின் தெய்வம். அந்த தெய்வம் கானானியருடைய வலிமையான தெய்வம் என்று சொல்லப்படுகிறது, மற்றும் மலை தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். மலையிலே கட்டப்படுகிற ஒரு சிலை காரியங்கள். இன்னொரு சரித்திரம் சொல்லுகிறது, இந்த தெய்வத்துக்கிட்ட பிள்ளை பாக்கியம் இல்லாதவங்க போனாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கலை, கணவன் மனைவி திருமணம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதுக்கு சில மந்திரங்கள்லாம் இருக்கும், அதுக்கு செய்ய வேண்டிய பலிகள்லாம் செய்தாங்கன்னா, அந்த பாகால் தெய்வம் என்ன செய்யுமா, அவங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கூட கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் அந்த விக்கிர ஆராதனைக்கு உண்டு என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் நம்புகிறாங்க. எவ்வளோ ஒரு வேதனை ஒன்று. ஆனால் அது கொடுத்துருக்குன்னு சொல்லி சில ஆராய்ச்சியில் படித்து பார்த்தேன், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் ஆண்டவரே சொல்கிறார், அவனும் ஒளியின் வேஷத்தை என்ன பண்ணியிருக்கிறான், இந்த மந்திரம் அற்புதம் அடையாளத்தை வச்சு நம்ம கத்தரை எடை போட்டுறக்கூடாது. விக்கிரமும் அற்புதம் செய்யும், ஆனால் அது அற்புதம் நிலையற்றது. நம்முடைய தேவன் தருகிற அற்புதம் வேதனை இல்லாதது. பிசாசு ஒன்று நம்ம கையில் கொடுத்துருச்சுன்னா அது வேதனை தான். ஆனால் ஆண்டவர் ஒன்று நம்ம கையில் கொடுத்தாருனா தான் கத்தருடைய ஆசீர்வாதமே வேதனையை உண்டா, ஐஸ்வர்யத்தை கூட்டும் பெருக்க செய்யும், உன்னை வேதனைக்குள்ள நடத்தாது. அதாவது கத்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது. பக்கத்தில் சொல்லுங்க, கத்தர் கொடுத்தாருன்னா வேதனை இருக்காது. கத்தர் கொடுத்த வேலை உனக்கு வேதனையாக இருக்காது. கத்தர் கொடுத்த கணவர் உனக்கு வேதனையாக இருக்காது. கத்தர் கொடுத்த பிள்ளைகள் உனக்கு வேதனையாக இருக்க மாட்டாங்க. கத்தர் கொடுத்த சபை உனக்கு வேதனையாக இருக்காது. பெரிய கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அதனால தான் பிரியமான தேவ ஜனமே, இன்னைக்கு கத்தர் தருகிறதை சபை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்க அவங்களுடைய சரித்திரம் உண்மையிலேயே இன்னொருக்கும் ஆண்டவர் அவங்க மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிறாருக்கு. காரணம் என்ன எனக்கு புரியவே இல்லைங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், இவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களை எல்லா நாடும் எதிர்த்து வருகிற இஸ்ரவேலை கர்த்தர் நேசிக்கிறாராங்க. ஏன் எதிர்க்கிறாங்க? எல்லாம் ஏதோ ஒன்று நடந்திருக்குது, இதுக்கு ஒரு சம்பவம் இருக்கிறது. நம்மும் இஸ்ரவேலை நேசிக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, சில கீழ்ப்படியாத யூதர்களும் உண்டு, மனம் திரும்பாத யூதர்களும் உண்டு. அவங்களோட வீழ்ச்சிக்கு முதல் காரணம் என்ன சொன்னேன், அவங்கள ஆராதித்த பாகாலின் தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய இதை வணங்குறவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி அந்த பாகால் தெய்வத்தினுடைய சுவாபம் அவங்களுக்குள்ள, எந்த தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்கிறீங்களோ அந்த தெய்வத்தினுடைய சுவாபம் தான் நமக்கு வரும். முதல் காரியம் இந்த தெய்வத்தினுடைய தன்மை நிறையா இருக்கு. முதல் காரியம் அதை சொல்லுகிறேன். இரண்டாவது, ஆஸ்தரோத் என்று சொல்லக்கூடிய ஒரு விக்கிர ஆராதனையின் தெய்வம். என்ன பேரு? அஸ்தரோத். அஸ்தரோத் என்று சொல்லக்கூடிய, எத்தனை பேருக்கு அது தெரியும்? இந்த தெய்வம், இந்த விக்கிர ஆராதனையினுடைய காரியம் என்னன்னா, காதல் தெய்வமா. காதல் கசகசான்றுமே. நம்ம நினைச்சோம் வேலண்டைன் டே கொண்டு வந்தாரு, சித்தப்பூ கொண்டு வந்தார். எந்த சித்தப்பூவும் கொண்டு வரல. இது ஆதி காலத்திலிருந்து காதல் தெய்வம். ரொம்ப யாரை பார்த்தாலும் லவ், இச்சை. இச்சை இச்சையை பச்சையா சொல்றேன், பயங்கரமானது பாருங்க. இது அசுரத்தை படிச்சோன்னு தான் கொஞ்சம் ஆடி போயிட்டேங்க. இது எப்படின்னா, இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த காதல் தெய்வம் என்னன்னா, ஒரு தொடர்பில் இருப்பாங்க, ஒரு ஐக்கியத்தில் இருப்பாங்க, இதை வச்சுக்கிட்டு இன்னொரு ஐக்கியத்தில் இருப்பாங்க. இந்த தெய்வத்தினுடைய சுவாபம் என்னன்னா, சுத்தியும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக தான் இருக்கும். யாரோடையும் இன்னைக்கு இவங்க கூட நான் சயனிக்க போறேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாங்களா, அவங்களோட போயிடுவாங்களாம். இந்த தெய்வத்தை வணங்கக்கூடிய ஒரு தன்மை பார்த்தீங்கன்னா, இந்த காதல், இந்த இச்சை, இந்த வேசித்தனம், இந்த விபச்சாரம் எங்கேருந்து வெளியே வருதுன்னு சரித்திரத்தில் படித்தா ஆஸ்தரோத்து தெய்வத்தினிடத்திலிருந்து அது வெளியே வருகிறது. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எதில் போய் விழுந்தாங்க, பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டவங்க, கர்த்தருக்குள்ள வைராக்கியமாக இருந்தவங்க, திடீர்னு பார்த்தா வேசித்தனத்திலையும் விபச்சாரத்திலையும் பாவத்திலே விழுந்த காரணம் என்ன? அவர்கள் ஆராதித்த அந்த விக்கிர ஆராதனையின் அந்த அதுக்குள்ள இருக்கிற தன்மை யாருக்குள்ள வந்தது? இவங்க கண்டிப்பா இந்த 5 தெய்வத்திற்கும் ஆராதனை செய்வாங்களாம். அப்போ ஏங்க உள்ள என்ன வராது? காதல் இன்னைக்கு நம்ம லவ்னு சொல்றோம், லவ் நம்ம நேசிக்கிறோம். ஆனால் காதலுக்குள்ள ஒரு பெரிய இச்சை இருக்கிறத இந்த வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதனால தான் அந்த நாட்களெல்லாம் பாருங்க, காதலை அடியோட என்ன பண்ணாங்க? வெறுத்தாங்க. ஏன் வெறுத்தாங்கன்னா, அதுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு ரிசர்ச்சில் சொல்றாங்க, ஒரு 100 குடும்பத்தில் 70 குடும்பம் 80 குடும்பம் காதல் பண்ண குடும்பம் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது, ரொம்ப உடஞ்சிருக்குது, ரொம்ப டிவோர்ஸ்குள்ளே போயிருக்குது. ஏன்னா அந்த அந்த காதலித்தவர்கள் நல்லவர்கள், காதலுக்கு பின்னால் இருக்கிற ஆவி அஸ்தரோத்தின் ஆவி.
எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? முன்னா எனக்கு சொல்லும்போது நம்மளும் காதல்லாம் தவறுன்றாங்களே, ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரியுது இதற்கு பின்னால் பயங்கரமான ஒரு விக்கிர ஆராதனையின் தொடர்பு இருக்கிறது. இதை சபை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால நம்ம காதலை என்கரேஜ் பண்ணல, அதெல்லாம் மேட்டர் இல்லை. உன் திருமணம் பரிசுத்தமாக இருக்கணும். ஏன்னா காதலுக்குள்ள இச்சை வரும், இச்சை வந்தால் மோகம் வரும், மோகம் வந்தால் எல்லாம் கா கா கோ கோ மோன்னு வருது பாருங்க. கண்டிப்பாக உங்களெலாம் சொல்லியா தரணும், கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க, நமக்கு தெரியும். பிள்ளைங்களை வச்சுருக்கிறோம், காதலுக்குள்ளே என்ன இருக்குது? எல்லாமே இருக்குது. அன்றைக்கி அக்கா அழகாக ஒரு யூத்துக்கு சொன்னாங்க பாருங்களேன், லேஃபுக்கு ஒரு அம்பை குத்துவானுங்க பாருங்களேன். ஆமாம் தானே? அதனால நானும் அம்பு வெறிவேன், இங்கே பொத்துட்டு அங்கே வெளியாகுதான். ஆனால் அது உண்மையான அடையாளம் இயேசுடைய அன்புங்க. கடைசியில் அவருக்கு விழாவில் குத்துறாங்க, பெரிய கைத்தட்டு கொடுப்போங்க. காட்டியிருக்காரு, நான் தான்ப்பா ட்ரூ லவ். ஒரு சூப்பரான தெய்வங்க. எல்லாரும் லவ்வை சொல்லி காட்டுவாங்க. அவர் போன வாரம் நின்றுச்சுல, எடுத்துட்டேன். அதனால மைக்கை பக்கத்துலேயே வச்சுருந்தேன். நம்மளும் கொஞ்சம் விவரமாக ஏறணும், டிஸ்டர்ப் பண்ண. ஸோ சபையே சொல்லுங்க, இந்த ஆஸ்தரோத்தின் ஆவி முன்ன இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருந்துச்சு, ஆளுகைக்குள்ளே இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சபைக்குள்ளேயும் அது வருது. சில பேர் சொல்லுவாங்களே உலகம் உள்ளே வருது. உலகம்லாம் உள்ளே வரலங்க. உலகம் இங்கே உள்ளே வந்துச்சு. உலகம் அப்படி பூமி உருண்டிட்டு வந்துச்சா? உள்ள இல்லை. உலகத்தினுடைய கிரியைகள், அதனுடைய ஆவிகள் எங்கே வந்துருச்சு? கொஞ்சம் கொஞ்சமாக சபைக்குள்ளே என்ட்ராகுது. சபை அதை என்ன பண்ணணும்? பார்க்கணும். அதை பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? அவனை விரட்டிடக்கூடாது. அவனுக்குள்ளே இருக்க அந்த அசுரத்தின் ஸ்பிரிட்டை சபை டெலிவர் பண்ணணும். அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குது? காதல், இச்சை. அப்போ அதை வணங்குறவங்களுக்குள்ள இளம் வயதிலே என்ன வந்துடுமா? அந்த காதல், இச்சை. ஒரு ஆளை பார்க்கும்போது ஒரு அண்ணனை பார்க்குற ஆவி வராது, தவறாக பார்க்குற எண்ணங்கள் வரும். ஒரு வயசு பிள்ளை தங்கச்சியாக பார்க்குறன்ற எண்ணம் வராது. இதெல்லாம் அஸ்திரத்தினுடைய ஸ்பிரிட்டு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இது ஏன் பெருசாக இங்கே ஒட்டி வச்சிருக்கிறேன்னா இப்போ தான் எனக்கு புரியுது ஏன் இங்கே ஒட்டி. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள். அவர் சொல்கிறார், நான் பரிசுத்தத்தில் வரணும்னா என்ன வந்து பாரு, நான் தான் பரிசுத்தத்தின் தெய்வம். என்னிடத்தில் இச்சையும் அல்ல, எந்த ஒரு மோகமும் அல்ல, நான் பரிசுத்தத்தின் அடையாளமாகிய தெய்வம். இங்கே நீ சும்மா கூகுள்லேயே அடிச்சு பாருங்களேன், ஹூ இஸ் அ ஹோலி காட்னு. அவர் தாங்க முதல்ல வராரு. கூகுளுக்கே தெரியுது இவர் தான் பரிசுத்தர்னு. இப்போ இந்த உஸ்தரோத்துலாம் எங்கேருந்து பார்த்தேன்னா கூகுளில் பார்க்கல. இதுக்கு ஒரு ரிசர்ச்னு ஒரு இது இருக்குது, ஒரு ஆப் இருக்குது. அதில் படிக்கும்போது சில பரிசுத்தவான்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த ஸ்பிரிட்லாம் பயங்கரமானது. கூகுளில் தட்டி பாருங்க, இட்ஸ் அ குட் காட்னு போட்டிருக்கு அஸ்தரோத்து. நீங்கள் படிச்சுன்னா குட் காட் போட்டிருக்க, அப்பயும் கத்தர் இதை வெறுக்கிறாரு. குட் காட் இல்லைங்க, உள்ள பேட் வேர்ட்லாம் உள்ள இருக்குது. ஆனால் நம்ம தேவன் உண்மையிலே குட் காட்டுங்க. கூகுள் அடித்தாலும் குட் காட் தான், பைபிளில் படித்தாலும் குட் காட் தான். அவர் எப்போவுமே நல்லவர் என்ற பேரை வாங்கி கொடுத்துருப்பார். நான் பெருமை கொள்கிறேன், நான் ஆராதிக்கிற இயேசு பரிசுத்தமுள்ள தெய்வம். ஏங்க அவரை பற்றி பேச நம்ம வெக்கப்படணும்? ஒன்றும் இல்லாத பேசுறதுக்கு தைரியமாக இருக்கிறாங்க. நான் பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை பேசுவதற்கு நான் வெக்கப்படேன். அதான் பவுல் சொல்கிறாரு, சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படலை. அர்த்தம் என்னன்னா, இயேசுவை பற்றி பேசுறதுக்கு நான் வெக்கப்படலை, அவர் தான் பூரணமான தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது. பின்னால் வர என்னென்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். முதல் காரியம் யாரை பார்த்தோம்? நீங்கள் யாரோ பாகாலூர்லாம் கான்டாக்டில் இருக்கீங்களா? அஸ்தரோத்து போன வாரம் தான் பார்த்துட்டு வந்தேன். என்னங்க இதோடு நம்மளையும் பாதுகாத்து கொள்ளணும். வேசித்தனம், காதல் மட்டும் அல்ல, வேசித்தனம் கூட தவறு. இந்த தெய்வத்தினிடத்து, இந்த விக்கிர ஆராதனை எடுத்தது தான் இது என்னவாகுது, வெளியே வருது. வேசித்தனம், விபச்சாரம். திருமணம் பண்ணவங்க இதை பேசிக்கிட்டே இருக்கணுங்க 6 மாதத்துக்கு 2 தடவை. ஏன்னா டக்குன்னு மறந்துடுவோம். விபச்சாரமா, மின்சாரம் அல்ல அப்படின்னு வாங்க. விபச்சாரம் தானே கரண்டே நமக்கு அப்படின்னு ஒரு குரூப் பேசிக்கிட்டு இருக்குது. ஸோ என்னது விபச்சாரம், அங்கே சாரம் இருக்குதான். அப்புறம் ஒரு மின்சாரம்னு ஒன்று இருக்குது, சோட்டை அடிச்சிருவங்க. ஆமாம். ஸோ அதான் நமக்கு கொடுத்த மனைவியோடு, கொடுக்கப்பட்ட வாழ்க்கை துணையோடு இருப்பது பரிசுத்தம். ஏற்கனவே அதை பேசியிருக்கிறோம். முதல் காரியம் என்ன தெய்வமா இது? காதல். காதல் கசகசா. அப்புறம் சொல்லிடாதீங்க, இதெல்லாம் ரொம்ப காதல் எல்லாமே பண்ணுறாங்க தானே. அதுக்கு பின்னால் யார் இருக்கிறா? அஸ்தரோத்தின் ஸ்பிரிட் இருக்குது. அதனால தான் முதல்ல நல்லா இருக்கும், பின்னால். அன்றைக்கி ஒரு பாஸ்டர் அழகாக சொன்னார், காதல் பண்ணுங்க ஐயா, கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் காதல் பண்ணுங்க. வாவ். யாரோட? உங்கள் மனைவியோடுன்னு சொன்னார். தெளிவியாக சொல்லிட்டாரு.
காதல் பண்ணுங்க, திருமணம் பண்ணி கர்த்தருடைய உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, உங்க மனைவியை உண்மையா காதல் பண்ணுங்க. இப்போ நம்மளாம் என்ன பண்றோம், என்ன பிள்ளைங்க இப்போ உள்ள சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்குது, நாங்கள் காதல் பண்ணி முதல் பார்க்குறோம், மூஞ்சும் ஒத்து வருதா, வாயும் ஒத்து வருதா, சண்டை போடுறியா, பார்ப்போம். ஒரு 6 மாதம் இழுத்துக்குவோம். இப்போ கல்யாணம் பண்ணுற டேட்லாம் கொடுத்துட்றாங்க, 6 மாதம் பழகுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷன் பண்ணுவேன்ற இடத்துக்குலாம் வந்துட்டாங்க. இன்னைக்கு உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குது, அஸ்தரோத்து. இதுதான் ஆண்டவர் சொன்னார், உலகம் உள்ளே வரலப்பா, அஸ்தரோத்தின் ஆவி தான் உள்ளே வந்திருக்குது. ஆமாம், ஏன்னா இந்த ஆவிலாம் எங்கே இருக்குது, உலகத்தில் கிரியை செய்கிற காரியம். அப்போ சபையை நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்குவோம். காதல் வாலிப பிள்ளைங்க, உங்கள் பிள்ளைங்க அம்மா இந்த பையனை ரொம்ப விரும்புகிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அஸ்தரோத்தை கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லிடுங்க. அஸ்தரோத்தோடைய ஃபேஸ் கொஞ்சம் தட்டி பார்த்தேன், பயங்கரமாக இருக்கானுங்க. சரி, இதெல்லாம் போட்டு காட்டணும்னு ஆசை வேணாம். இவனுங்களை போட்டு காட்டிட்டு கத்தரை காட்டுவோம். மூஞ்சே நல்லா இல்லை, பார்த்தேன் இவனுங்க மூஞ்செல்லாம் பார்த்தேன், எல்லாம் ஒரு மாதிரி சாந்த சுருபி அல்ல, வேற மாதிரி இருக்கானுங்க. ஒக்கையோட உண்மையிலவே தெருவா இருக்கானுங்க, கொம்பு கம்பெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி. இவனுங்களை கொண்டு போய் நம்ம ஸ்லைட்டில் போட்டு, இந்த ஸ்லைட்டு பரிசுத்தமான வார்த்தைகளை போட்டுட்டு இருக்கிறோம். எடுத்த டிலீட் பண்ணிட்டேன் நானே. கரெக்டாக நீங்கள் ஹரிசும் வரல பாருங்க, அவருக்கு தான் அனுப்பிவிடுவேன். ஏன் டிலீட் பண்ணேன்னு எனக்கே தெரியல. கற்று சொன்னார், இவனுங்க மூஞ்சை காட்டாத, என் வார்த்தையை காட்டு. இவனுங்க மூஞ்சியும் அவங்க முகரையும் நல்லாவே இல்லை. இந்த பாகால பார்த்தேன், தெரோவின் தெரு அதெல்லாம் துடி, ஒரு போஸ்டர் கூட நீங்கள் மாட்ட முடியாது. நம்ம ஃபோட்டோ எவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ அதனால் அஸ்தரோத்து பார்க்கணுன்னு ஆசைப்படாதீங்க. அஸ்தரோத்துக்கு பின்னால் இருக்கிற ஆவியை தான் போய் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதில் இருந்து சபை விடுதலை பெறுவோம். இஸ்ரவேலுடைய வீழ்ச்சிக்கு இவர்கள் தான் காரணம். 3, தங்க கன்றுக்குட்டி. படிச்சிருக்கீங்களா? என்ன நீங்கள் நேத்தா செஞ்சு வச்ச மாதிரில சிரிக்கிறீங்க, திடீர்னு சிரிக்கிறீங்க, ஒன்றும் புரிய மாட்டேது. சிரிக்கிற சம்பவமே இது இல்லையே. தங்க கன்றுக்குட்டி, அதுக்குன்னு தங்கெல்லாம் கெட்டது கிடையாது. மோசே நாட்களில் உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே வர தாமதித்த போது அவங்களுக்கு பார்க்குற மாதிரி ஒரு தெய்வம் இருக்கணும், தொடர மாதிரி பார்க்குற மாதிரி ஒரு தெய்வம் இருக்கணும். உடனே ஆரோனை ஃபோர்ஸ் பண்ணி எல்லா நகையும் பாருங்கள், அந்த கன்றுக்குட்டி செய்கிறதுக்கு கூட நகை எங்கேயும் வெளியேருந்து கொண்டு வரல, அவங்க போட்டிருக்கிறத கழட்டி தான் என்ன பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியுங்களா, விற்கிறோம் எல்லாம் வல்லமையாக இருக்குது, நகையோடு இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் நகை இல்லாமல் வெறுமையாக இருக்கிறாங்க. நம்ம தெய்வம் நகைலாம் போடலைங்க, நம்மளை நகை நட்டோட நல்லா வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம தெய்வம் நகைலாம் போட்டு நம்மளுக்கு ஷோ பண்ணலைங்க. அவங்களோட விக்கிர ஆராதனை வல்லமையெல்லாம் பாருங்கள், எல்லாம் எப்படி தான் இருக்கும், காட்டும் போதே தன்னை எப்படி தான் காட்டும். பார்த்தோன்னே நம்ம மிரண்டுருவோம், என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு. இல்லைங்க, அதை கண்டு மிரண்டக்கூடாது. ஆமென். அதை விட பெரியவர் நம்முடைய ஆண்டவர். அதனால தான் இன்னைக்கு சபையே இவர்கள் தங்க கன்றுக்குட்டி மோசே, இது மலையில் இருந்த ஆரோன் வணங்கின ஒரு தெய்வம் என்று ஆரோன் உருவாக்கின கன்றுக்குட்டியின் அந்த தெய்வத்துக்கும் சில சுவாபங்கள் உண்டு. அதையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னது அதுக்குள்ளேயும் அடிமையாக இருந்தாங்க. அதான் சொல்லுவாங்க, எல்லாம் தெய்வம்னுவாங்க. ஒரு ஆளை பார்த்துருக்கீங்களா, எம்மதமும் என்றைக்குமே ரோஜா மாதிரி தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு தெய்வம் ஒன்று காட்டுப்பான்னா எம்மதமும் சம்மந்தம், எனக்கும் புரியல. எம்மதமும் எல்லா அப்பா ஒரே அப்பாவாயிருமாங்க, எல்லாம் ஊரில் உள்ள அப்பாலாம் எங்கள் அப்பா தான் இல்லைங்க, அது மட்டும் சொல்ல மாட்டுறாங்க. ஊரில் உள்ள அம்மாலாம் எங்கள் அம்மா தான் பேசுகிறவங்க. என்னது அப்போ அவங்களும் எங்கள் அம்மா தான். அவங்க சின்னம்மாவா பெரியம்மா, அவங்களும் அம்மா தான். எல்லாம் எங்கள் அம்மா தான் பஸ்ஸை ஏற்றுக்குவோமாங்க. அப்புறம் மதம் தெய்வம்னு வரும் மட்டும் எல்லாம் தெய்வம்ன்றாங்க. நோ, நமக்கு ஒரு தேவன் உண்டு, கர்த்தர் ஒருவரே தெய்வன் என்று. இந்த வைராக்கியத்துக்குள்ள சபை வந்துடுங்க. இந்த வைராக்கியத்தை நமக்கு வரணும், நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நம்ம தெய்வம் தான் ஐயா தெய்வன். எடோரியா முதல் பிறந்தன காதில் ஒன்று சொன்னேன், இயேசு கிறிஸ்து உன் ரட்சகர். அப்பா அம்மா கூப்பிடுறதுலாம் அர்த்ததாக இருக்கட்டும், நீ காதில் கேட்குற ஒரு தெய்வம் இயேசுவா இருக்கட்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்க பிள்ளைங்கலாம் காதில் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உன்னுடைய ரட்சகர், உன்னுடைய தெய்வம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதெல்லாம் பேசுவீங்க? ஐ லவ் யூ ஐயா, அப்பா சாயாங், அதெல்லாம் இல்லைங்க. அப்பா சாயாங் தான், என் பிள்ளைக்கு சாயாங் தான். நான் அது பால் கேட்கறதுக்கு முன்னாடி கலக்கி வச்சிருவேன். அவங்க இப்போ ஷவரிங் பண்ண போகிறாங்க, எனக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது அவங்க கேட்குறது அப்பா பால். அது பாத்ரூம் போனோன்னே வேலை எனக்கு தெரியும், அது ஒரு மாதிரியா கேட்கும், பாலுப்பா சீக்கிரம் பாடணும். அதனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், கலக்கி
குளிச்சுட்டு இருக்கும்போது வாஷிங் உங்களுக்கு எடுத்துட்டு போய் காட்டுவேன், அப்பா உனக்கு செஞ்சு வச்சிருக்கிறேன், ஓ வாவ் அப்படின்னு பாருங்க. அவங்க குளிக்கும் போதே வாவு தான்னுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன், என் அப்பாவும் அப்படிதாங்க. பரவாயில்லக்காப்பா, என் தேவைகளை முழுவதுமாக அறிந்து அட்வான்ஸாகவே எனக்கு கொடுக்குறவர். ஸோ அதனால தான் தேவனை என்றைக்குமே நம்ம இன்றைக்கி சபைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அஸ்தரோத்தின் ஸ்பிரிட்டு, பாகால் ஸ்பிரிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நுழையுது. நம்ம சபையை இதில் கவனமாக இருந்து சபையை சீர்படுத்துவோம். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஒருவேளை பிள்ளைங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், சொல்லிக் கொடுப்போம். சொல்லிக் கொடுக்கலாமா? மூணாவது காரியம், அவர்கள் தங்க கன்றுக்குட்டி தெய்வத்தை விக்கிர ஆராதனையாக வைத்து வணங்கினார்கள். நாலாவது, மோலேக் என்று அம்னோனியருடைய விக்கிர, என்ன பேரு? தம்மா மோலே இல்லை, மோலே, அது பேரு மோலேக். இது நரபலி தெய்வமா. இந்த விக்கிர ஆராதனைக்கு என்ன செய்வாங்களாம் யூதர்கள், பாருங்க, சாதாரண நாள் நினைச்சிடாதீங்க, நரபலி செலுத்தக்கூடிய தெய்வம். அதாவது உனக்கு ஒரு நன்மை நடக்கணும்னா நீ நரபலி செலுத்தி ஆகணும். ஒரு காரியம் நடக்கணும்னா ஒரு ஜீவனை என்ன பண்ணணும்? நரபலி. சிலர் சொல்றாங்க குழந்தை கூட பலி கேட்குமா? குழந்தைய கூட என்ன பண்ணுமா? பலி கேட்குமா? இஸ்ரவேல் ஜனங்க பலி கொடுத்துருக்குறாங்களாம். தலைச்சம் பிள்ளைய பாருங்க, பிள்ளை பெறுவது எவ்வளோ பெரிய காரியம். இன்னைக்கு அவர்கள் செய்த தவறெல்லாம் பாருங்க. அவங்க வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் கர்த்தர் அவங்கள சில இடத்துல வாதித்தார், அவமதித்தார், சில இடத்துல ஏன் அவங்கள அடித்தார் அப்படின்னா இவர்கள் செய்த காரியம் அப்படிப்பட்ட ஒரு காரியம். அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க என்ன பண்ணலை? முன் வரலை. நரபலி, குழந்தை பலி, பாருங்க, ஒவ்வொரு தெய்வம் அந்த விக்கிர ஆராதனைக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு பாருங்க. ஒன்று இச்சையில் நடத்தும், ஒன்று நரபலியில் நடத்துது, ஒன்று மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ள ஒன்று நடத்துது. அடுத்தது கடைசியாக கேமேஷ் என்று சொல்லக்கூடிய பேர்லாம் பாருங்க, கேமே, கோமே. ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதுதெல்லாம் பார்த்தா நல்ல பாயிண்ட் கொடுத்தீங்க பாஸ்டர், எல்லாம் சரியில்லாதவனுங்க. எழுதிக்குங்க, எழுதிட்டு ஜெபம் பண்ணுங்க, இந்த ஆவி ஒன்றும் எங்கள் சபைக்குள்ளே வரக்கூடாது. இந்த கேமேஷ் என்று சொல்லக்கூடிய கரு கலைப்பு, இது கரு கலைக்க தூண்டுமா. சின்ன வயதிலே பாலியல் உறவில் ஈடுபட்டு குழந்தை தங்கிடுச்சுன்னா உடனே அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? இன்ன வரைக்கும் அது நடக்குதா இல்லையாங்க? என்னங்க 20-26 ஆயிடுச்சு, நான் பேசுறது 3000-2000 வருஷம் சரித்திரத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன், இன்னமும் நடக்குதுன்னா அப்போ அந்த ஆவி இன்னும் சபை அந்த தேசத்துக்குள்ள என்ன பண்ணுது? கரு கலைப்பு. அப்புறம் பிரெக்னன்ட் ஆகிட்டா கரு கலைக்கிறது ஈஸி. அதான் மோசையோட 10 கட்டளை கொலை செய்யாதிருப்பாயாக. அது கரு கலைப்பும் ஒரு கொலை தான். ஒரு சகோதரி கேள்விப்பட்டேன், 6 தடவை கரு கலைச்சிட்டாங்களாம். கேட்டு வைத்த கழுவி கழுவி எனக்கே அதை கேட்டு ரொம்ப வேதனையாக போயிடுச்சு. எல்லாம் கிறிஸ்தவ சகோதரி, சபைக்கு போகிறவங்க, ஆராதனை செய்கிறவங்க. சபையே இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். இந்த மாதிரி காரியத்தில் சபை என்ன பண்ணுறாதீங்க, ஈடுபட கூடாது. இதெல்லாம் பயங்கரமான ஒரு பாவம் என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு காரியத்தை. என்ன பேர்? கேமேஷ். கேமேஷ் என்று குழந்தை பிரிக்கும், கணவன் மனைவி உறவை பிரிக்குமா, அவங்களுக்குள்ள பிரச்சனையை கொண்டு வந்து, விபச்சாரத்தை கொண்டு வந்து, இந்த ஸ்பிரிட்டும் இதுக்குள்ளேயும் விபச்சாரத்தின் வேசித்தனத்தின் ஆவி உண்டு. இந்த ஆண் புணர்ச்சி, பெண் புணர்ச்சிலாம் சொல்கிறாங்களே, கே, லெஸ்பியன்லாம் இந்த கேமேஷ் என்று சொல்லக்கூடிய தெய்வத்திலிருந்து வெளியே வருமா? நீங்கள் நினைக்கிறீங்க கேலாம் இப்போ இருக்குன்னு? அப்போவே இருக்குது. 3000 வருடங்களுக்கு முன்பதாகவே இஸ்ரவேல் ஜனங்க மோசே காலத்தில் இந்த ஆண் உறவு, பெண் உறவு, தகாத காரியத்தில் யார் ஈடுபட்டிருக்கிறா? அப்போ ஏங்க கர்த்தர் கோவப்பட மாட்டார்? ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிறாரு, ஒருத்தியை விரும்புகிறாரு, கணவன் மனைவி ஐக்கியத்தை விரும்புகிறாரு. ஆனால் இந்த ஸ்பிரிட்டுக்குள்ளே இருக்கிற, இந்த விக்கிர ஆராதனைக்குள்ளே இருக்கிற ஆவியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இஸ்ரவேல் ஜனங்களை வீழ்த்தியது. அதனால தான் ஆண்டவர் பவுல் சொல்கிறார், விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் அப்படின்னு சொல்கிற காரியம் என்னன்னா, அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட் உனக்குள்ளே வந்துடும். ஆமென். மோகம், காமம், இச்சை, களியாட்டுகள், இது எல்லாமே ஆண்டுடைய பார்வையில் பயங்கரமான பாவம். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? சத்தம்லாம் குறைஞ்சிருச்சு. நாங்கள் அதை என்ஜாய்மெண்ட் நினச்சோம் பாஸ்டர், அது டெம்பரவரி என்ஜாய்மெண்ட். ஆப்பு வைக்கும்போது பெரிய ஆப்பாக வச்சிடும். ஸோ அதனால் டெம்பரவரி என்ஜாய்மெண்ட்டுக்கு சபை என்ன கொடுக்க வேண்டாம். ஒரே ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த எத்தனை பேர் பாதி முதல் காரியம் என்னது? பாகால். ரெண்டாவது அஸ்தரோத் என்று சொல்லக்கூடிய விக்கிர ஆராதனை. மூன்றாவது தங்க கன்றுக்குட்டி. நாலாவது மோலேக் என்று சொல்லக்கூடிய அம்னோனியர்களின் தெய்வம். நாலாவது கேமேஷ் என்று சொல்லக்கூடிய பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது, கேமையே வாய்க்கிறோம் வாழ்க்கையை.
ஸோ சபையே, இந்த காரியத்தில் நம்ம நினைக்கிறோம் இதில் ஒன்று கூட நம்ம அகப்படலைன்னா கண்டிப்பாக இதில் ஒன்று அகப்பட்டிருப்போம். நமக்கு தெரியாத இடத்துல நம்ம அகப்பட்டிருப்போம். அந்த காரியத்துல எல்லாம் கொஞ்சம் சபை நம்ம ஞானமாக இருப்பது, கவனமாக இருப்பது நல்லது. எடுத்துக்கொள்ளுங்க என்னோட கூட சேர்ந்து இந்த பாகால் என்று அஸ்தரோத் என்று சொல்லக்கூடிய அந்த விக்கிர ஆராதனை 1 சாமுவேல் 7:4 எடுத்துக்கொள்ளுங்களேன். அதில் சொல்லப்படுகிறது, வாசிப்போம். 1 சாமுவேல் 7:4 வாசிச்சுட்டு கொஞ்சம் புதிய ஏற்பாட்டுக்குள்ள போயிடுவோம். ஒன்று சாமுவேல் 7:7 அதிகாரம் 4வது வசனம். பாருங்க, யாரை வணங்குனாங்களாம்? இஸ்ரவேல் புத்திரர். வாசிங்கக்கா. பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு, பாருங்க, கர்த்தர் ஒருவருக்கே அதை விலக்கின பிற்பாடுதான் ஒரு பெரிய ஜெயம் இஸ்ரவேலுக்குள்ளே வந்தது. அந்த ஒன்றுலேருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன், அப்போ தான் நீங்கள் முழு அதிகாரத்தை படிப்பீங்க. வீட்டில் போய்ட்டு என்ன பண்ணுங்க, இந்த முழு அதிகாரத்தை படிங்க. ஆண்டவர் அழகாக அதில் பேசிக்கிட்டே வருவார் பாருங்க. ஆமென். அங்கே என்ன பண்ண, எதை விட்டு விலகினார்களாம்? பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கி விட்டு கர்த்தர் ஒருவருக்கே. இப்போதான் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. நம்ம வணங்குற இந்த பாகால் தெய்வமும் அஸ்தரோத்தின் தெய்வமும் நம்முடைய வாழ்க்கையை எங்கே கொண்டு போயிருச்சு? வீழ்ச்சிக்கு நேராக கொண்டு போயிருச்சு. உடனே மனம் திரும்புகிறாங்க ஆண்டவர் பக்கம். ஆனால் அவங்களுடைய மனம் திரும்புதல் எப்படி இருந்ததுன்னா, ஒரு பெசிஸ்டனாக இல்லை. ஒரு குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட காலம் வந்து மறுபடியும் என்னவாயிருவாங்க? அதே அஸ்தரோத்தை பின்பற்றுகிற ஒரு சுவாபம் அவர்களுக்கு வரும். சபையே, நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு பலப்படுவோம். இந்த அஸ்தரோத்து, இப்படிப்பட்ட பாகால் காரியங்கள் ஒருவேளை நம்ம ஈடுபடாமல் இருக்கலாம், ஆனால் அதோடைய கிரியைகளில் ஈடுபட்டிருந்தோம்னா இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கட்டும். நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. காதல் திருமணம் அல்ல, கர்த்தருடைய சித்தத்தின் திருமணம் என் பிள்ளைக்கு நடக்கட்டும். ஏன்னா சித்தத்தில் நடக்கிறது தான் ஆசீர்வாதமான திருமணம். ஆமீன் சொல்லுவோமா? நம்மளாம் சில வேளை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்போம். ஏதோ நம்ம வாழ்க்கை தப்பிச்சோம், பிழைச்சோன்னு வந்து சேர்ந்துட்டோம். கர்த்தருடைய கிருபையினால் அங்கேயும் அவர் தாங்க இருக்கிறாரு. கைத்தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். ஆனால் இனி வருகிற காலம் அப்படிப்பட்ட காலம் அல்ல, ஒரு மோசமான காலத்தை நோக்கி இன்னைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. அஸ்தரோத்து, பாகால் ஸ்பிரிட்லாம் அப்படி பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சபை இதில் விழிப்பாக இருப்பது நல்லது. ஓகே, அடுத்தது வாசிங்களேன். அதே வசந்த வாசிங்கக்கா. அன்றைய தினம் என்ன பண்ணாங்களாம்? உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமா என்ன பண்ணிட்டோம்? விக்கிர ஆராதனை வணங்குறதுக்கும் பாவத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? அப்ப விக்கிர ஆராதனைக்குள்ள இருக்கக்கூடிய பாவ கிரியைகளை அவங்க பார்த்துட்டாங்க. அதனால தான் கர்த்தர்கிட்ட அறிக்கை செய்யும் பொழுது என்ன அறிக்கை செய்யறாங்க? நாங்க விக்கிர ஆராதனையை விட்டு விலகிறோன்னு சொல்லல, அங்க சொல்றாங்க கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். அடுத்தது, அப்ப பாருங்க, அவங்களுக்கு தெரியுது ஆண்டவருக்கு விரோதமா நாங்க என்ன பண்ணிட்டோம்? பாவம் செய்துட்டோம். அதனால தான் இஸ்ரவேலுக்கு அடிக்கடிக்கு வீழ்ச்சி வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் ஆராதித்த விக்கிர ஆராதனையின் காரியங்கள். அதனால தான் அடிக்கடிக்கு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, விக்கிர ஆராதனை விட்டு ஓடு, அதை விட்டு தூக்கி போடு, விக்கிர ஆராதனை என்ன பண்ண, பூமியில யாவது ஒரு விக்கிரத்தையும் உனக்கு உண்டாக்காத, அதை படைக்காத, அதை சேவிக்காத, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, அது ஒன்றும் இல்லை, நான் தான் கர்த்தர்னு சொல்லி அவர்களுக்கு மறுபடியும் அறிவிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த இடத்துல சொல்லப்படுது பாருங்க. இதை வாசிச்சுட்டு உங்களுக்காக நம்ம கூடி ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு இந்த அஸ்தரோத்தினுடைய காரியம் வீடியோலாம் பிக்சர்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். சரி, பரவாயில்ல, நம்ம இந்த சம்பவத்தை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10:1 வாசிப்போமே. பழைய ஏற்பாட்டை கோட் பண்ணி பவுல் எழுதுறாரு கொரிந்தியருக்கு. இப்படி இருக்க சகோதரரே, சரிக்கா, நம்முடைய பிதாக்கள் எல்லாரும், நம்மளுடைய பவுல் சொல்றாரு, நம்முடைய பிதாக்கள்னா யாரு? முன்னோர்கள்
இஸ்ரவேல் ஜனங்கள், நம்முடைய தகப்பன் ஆபிரகாமின் சந்ததி, மோசேயினுடைய கூட்டத்தில் இருந்த ஜனங்கள், ஆதி நாட்களில் இருந்தவர்கள், அவங்கள பார்த்து என்ன சொல்லுவோம்? பைபிள் சொல்லுது முன்னோர்கள் என்று சொல்லப்படுகிறது. பவுல் பாருங்க, பிதாக்கள், முன்னோர்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி இருக்க, நான் வாசிக்கிறேன், இப்படி இருக்க சகோதரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். அவங்களுடைய ஞானஸ்தானம் எப்படி நடந்திருக்கு பார்த்தீங்களா? சமுத்திரத்தை தாண்டும் போதே கர்த்தர் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாராம். கைத்தட்டு கொடுக்கலாம. நம்மளாம் இப்போ தண்ணீர் ஞானஸ்தானம். பழைய ஏற்பாட்டில் சமுத்திரத்தை அவங்க கடந்து வந்தாங்களே, அந்த எகிப்தியர்கள் அவங்களை துரத்தி வரும் பொழுது ஞானஸ்தானத்தை அப்பயே கொடுத்துட்டாராங்க. கடல் வழியாக ஏறி வெளியே வராங்களாம். அது நல்லா இருந்ததுன்னா மரணத்துக்கு காத்திருக்கிற அவங்க மரணத்திலிருந்து வெளியே ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. ஸோ அதான் போட்டிருக்கு. பவுல் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பாருங்க. எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். அங்கே புரியுதுங்களா? அங்கே முக்கி எடுக்கல. அந்த தண்ணி கடல் வழியாக அவங்க கடந்து வரும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு என்ன கொடுத்தாராம்? ஞானஸ்தானம். எவ்வளோ பெரிய ஒரு ஆவிக்குரிய விஷயம் பாருங்க அது. அடுத்தது 3வது வாசிப்போம். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே, இயேசுவை பழைய ஏற்பாட்டுக்கு கோட் பண்றாரு. அப்பா, நீங்க குடிச்சிங்களா ஒரு தண்ணீர், அதுதான்ப்பா ஜீவ தண்ணீர். நீங்கள் கடந்தீங்களா சில மலைகள், கிறிஸ்து தான் அந்த கண்மலையாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த வழி நடத்தப்படுகிறதுலாம் புதிய ஏற்பாட்டிலேருந்து பழைய ஏற்பாட்டுக்கு பவுல் என்ன பண்ணுறாரு? கோட் பண்ணுறாரு. ஒரு புதிய ரெவலேஷனில் அதை பேசுகிறாரு. 5 வாசிக்கிறேன். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள், அவ்வளோ கூட்டம் இருந்துச்சான், அந்த கூட்டத்தில் ஒரு சில பேர் மேலே தேவன் என்ன இல்லாமல் இருந்தாராம்? ஏன்னா அந்த கூட்டத்தார் அத்தனை பேருமே விக்கிர ஆராதனைக்கு அடிமையாக இருந்தார்கள். கர்த்தரும் வேணும், விக்கிரமும் வேணும், சபையும் எனக்கு வேணும், அஸ்திரத்துடைய கிரியும் எனக்கு வேணும். இப்படிங்களா என்ன சொல்ல வரேன்னு? அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அதனால தான் எலியா சொல்கிறாரு, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை மட்டும் பின்பற்று, பாகால் தெய்வமானால் 2ஐயும் கொண்டு வராத, ஒன்றை ஃபாலோ பண்ணுன்றாரு. அதுதான் அவருடைய அர்த்தம். அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் எங்க அழிச்சாராம் பார்த்தீங்களா? வனாந்திரத்துக்கு கொண்டு போய் அவர்களுக்கு அழிவை தேவன் கட்டளையிட்டார். 6 வாசிப்போம். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு. பவுல் இப்படி வராரு பாருங்க. அவர்கள் இச்சித்தது போல, முதல் சொன்ன இந்த இச்சை அஸ்தரோத்தின் ஆவியினுடைய ஒன் ஆஃப் த கிரியையா இருக்குது. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாங்கமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுது. திருஷ்டாங்கம் இது நமக்கு முன்மாதிரியாக கர்த்தர் வச்சிருக்கிறாராம். இவன் அழிச்ச மத்தியா வனாந்திரத்தில் புதிய ஏற்பாடில் கோட் பண்ணுறாருங்க. சபையை நம்ம நினைக்கக்கூடாது. புதிய ஏற்பாடில் தேவன் கிருபை உள்ளவர், உண்மைதான். ஆனால் பழைய ஏற்பாட்டுடைய தேவன் மாறவே இல்லை. அவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? பொல்லாங்கானவை இச்சியாதபடிக்கு இவைகளை நமக்கு திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. 7 வாசிப்போம். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிர ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். ஒரு சிலர் ஏன் ஆண்டவர் பிரியலாம் போனாருன்னா அவங்க எதுக்குள்ள போயிட்டாங்களாம்? இப்போ விக்கிர ஆராதனை படித்தோம் பார்த்தீங்களா? 5 காரியம். இதற்குள்ள அவங்க என்ன ஆயிட்டாங்க? புதிய ஏற்பாடில் பவுல் கோட் பண்றாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. விக்கிர ஆராதனைக்காரர் போல நீங்களும் ஆகாதிருங்க. 8வது பாருங்க. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி, வேசித்தனம் எதில் பார்த்தோம் நம்ம? ஆஸ்தரோத்து ஸ்பிரிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காரியம். ஒரு சிலர் என்ன பண்றாங்களாம்? தன் மனைவி இருந்து கொண்டே எதில் ஈடுபட்டாங்களாம்? வேசித்தனத்தில் ஈடுபட்டார்கள். அவங்க வேசித்தனத்தில் ஈடுபட்ட ஆளுங்கள்லாம் வயது கூட உள்ள பிள்ளைங்கள், எல்லாம் வயது குறைவான பிள்ளைங்க, எல்லாம் 16, 17. இந்த அஸ்தரோத்து ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா யங் பீப்புளை தான் ரொம்ப டச் பண்ணும். என்னோட இருக்கீங்களா? இது சரித்திரத்தினுடைய நிறைவு. படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஒரு பக்கம் பயமாக இருந்தது. ஐயோ, இன்னைக்கு இந்த காலத்தில் பார்க்குறோமே ஆண்டவரை, இதெல்லாம் இந்த ஸ்பிரிட்டு தான்.
இந்த ஸ்பிரிட் தான் இன்னைக்கு என்ன பண்ணுது பிள்ளைங்களுக்குள்ள? அந்த ஆவியை தூண்டி தீய காரியங்களை ஈடுபடுத்த வைக்கிறது. இவங்க எல்லாருமே எதில் ஈடுபட்டாங்களாம்? வேசித்தனம் பண்ணி. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அவர்கள் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். 23,000 பேருங்க, 23,000. சில இங்கிலீஷில் 24,000 போட்டிருக்கோம். எத்தனை பேர் எதில் விழுந்தாங்களாம்? வேசித்தனம் செய்து விழுந்தார்கள் என்ற அர்த்தம் என்ன? இறந்து போனார்கள், மரித்தார்கள், கர்த்தர் அடித்தார் என்று பவுல் புதிய ஏற்பாட்டில் கோட் பண்றாரு. அது என்னாகும் புத்தகத்தில் இருக்கு, படிச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய விளக்கம் உங்களுக்கு புரியும். அவர்களை சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில், அதனால தான் வேசித்தனத்தை ஆண்டவர் வெறுக்கிறாரு. அங்க கூட்டமா அழிஞ்சாங்க. இன்னைக்கு வேசித்தனம், விபச்சாரம், இதெல்லாம் இன்னைக்கு ஏன் அதை பேசுறேன்னா, நம்ம எல்லாரும் இதில் பாதுகாப்பாக இருப்பது நல்லது. ஆமென். அதனால தான் திருமணத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அதனால தான் குடும்பம் பிரியக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு பெனஸ்டேவும் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஏன்னா குடும்பம் சிதறிடுச்சுன்னா எல்லாமே சிதறிடுவோங்க. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? நீங்கள் விழுந்த குடும்பம் எல்லாத்தையும் பாருங்கள். கணவன் மனைவி ஐக்கியமாக இல்லாதனால தான் அந்த குடும்பம் பெரிய அடிக்குள்ளே போயிருக்கும். பிள்ளைங்க சிதறி இருப்பாங்க, பிள்ளைங்க தவறான வழிக்கு போயிருப்பாங்க, கேட்க முடியாது. ஏன்னா குடும்பம் என்ன பண்ணியிருக்குது? அடிபட்டிருக்குது வேசித்தனத்தில், விபச்சாரத்தில். அதனால் நம்மளுடைய குடும்பம் கர்த்தருடைய கண்மலையில் கட்டப்பட வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆவி அடக்க கற்றுக்கணும், இச்சையை அடக்க கற்றுக்கணும். இது எல்லாமே ஆண்டவர் நமக்குள்ளே வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் அடக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து தென்பட ஆரம்பிப்பார். பாருங்க, ஒரே நாளில் எத்தனை பேர் விழுந்து போனாங்களாம்? 23,000 பேர் விழுந்து போனார்கள். அது போல பவுல் கோட் பண்றாரு பாருங்க, அது போல அப்பா பிதாக்கள் விழுந்தாங்க, அது போல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. கைத்தட்டு கொடுக்கலாமே. ஹல்லேலூயா. எப்படி வராரு பாருங்க பவுல். இன்னைக்கு என்ன போதிக்கிறாங்கன்னா, பரவாயில்ல, கர்த்தர் உன்னை என்ன பண்ணிடுவாரு. பவுல் சொல்றாரு, இல்லப்பா அவங்க பண்ண மாதிரி நீ பண்ணிடாத. அப்ப ஆபத்து ஒரே இருக்கு, ஆனா பண்ணிடாத அப்படின்னு சொல்லி பவுல் நமக்கு போதிக்கிற ஒரு காரியம். நம்ம குடும்பத்தோடு சந்தோஷமா இருப்போமா? நம்ம மனைவி பிள்ளைகளோடு ஆண்டவர் இணைத்த உறவோடு உண்மையாக இருப்போம். அந்த மரத்திலிருந்து வருகிற குடும்பம், பிள்ளைகள், அவர்களும் அதையும் பின்பற்றுவதற்கு அது நல்ல ஒரு காரியமாக இருக்கும். 9 வாசிப்போம். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். யாரை பரீட்சை பார்த்து? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, அதெல்லாம் வராது. யார் சொன்னா? அப்படிலாம் சொன்னவங்களை என்ன வந்துச்சு? கிறிஸ்துவையே பரீட்சை பார்க்கிறது. இதெல்லாம் செஞ்சு அவர் அடிப்பாருங்க. தவறு தாங்க. ஆமென். ஸோ தவறை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? பாலிஷ் போடக்கூடாது. தவறு தான். அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. எவ்வளோ அழகாக வராரு பார்த்தீங்களா பவுல். அவங்க அது அந்த மிஸ்டேக்கை பண்ணாங்க, நம்ம அந்த மிஸ்டேக்கை பண்ண வேண்டாம். பவுல் அழகாக ஆலோசனை கொடுக்குறாரு. 10வது வாசிப்போம். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். சங்கார தூதன் டைரக்டா வந்து அழிச்சானாங்க. அந்த பழைய ஏற்பாட்டுடைய சங்கார தூதன், ஒவ்வொரு சங்கார தூதனும் 1,00,000 பேர் அழிக்கக்கூடிய வல்லமை உள்ளவர்களாம். ஒரே டைம்ல. கைத்தட்டு கொடுப்போமா? பயங்கரமா இருக்குல்ல. ஒவ்வொரு சங்கார தூதனும் ஒரே டைம்ல ஒரு 3 பேர் இறங்கினாங்க வச்சுங்களேன், முடிஞ்சது. மலேசியாவையும் பூமியே முடிஞ்சது. அவ்வளோ ஒரு பயங்கரமான சங்கார தூதன். அவர்களில் சிலர் சங்கார தூதர்களாலே, சங்காரத்தினாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் என்று எது படிக்கிறோம்? 10 தானே. முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும். காலையில் அதை பற்றி கொஞ்சம் டச் பண்ண போலுக்கு நினைக்கிறேன், முறுமுறுப்பை பற்றி. தெரியல, அது ஏன் அதை காலையில் பேசணும்னு தெரியல. ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு பிரதரை உங்களுக்கு ஒரு உதாரணமாக வச்சு பேசணும். ரொம்ப முறுமுறுப்பார். அவருக்கு விழுந்த அடி நரம்பில் விழுந்திருக்கு பாருங்க. ஸோ அது படிக்கும் போது ரொம்ப வேதனை. கூட மெசேஜ் பண்ணியிருக்காரு, பாஸ் நான் ஃபீல் பெட்டர். குட் பாஸ், சந்தோஷம். ஃபீல் பெட்டர் இல்லை, நீ ஃபீல் பெட்டராகவே தான் இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்மளை அப்படி தான் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி எல்லாமே அப்படி இருப்போமா பிரியமானவர்களே? முறுமுறுப்புக்கு என்ன கொடுக்க வேண்டாம்? இடம் கொடுக்க வேண்டாம். அது நல்ல காரியமும் அல்ல. அதை செய்யாமல் இருப்பது பவுல் நமக்கு போதிக்கிற நல்ல ஒரு போதனை. அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகள் எல்லாம் 11 திருஷ்டாங்கங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. வாவ், வாட் அ கிரேட்ல பவுல் நம்மளை பழைய ஏற்பாட்டை வச்சு நம்மகிட்ட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு நடந்தது உண்மைதான்.
நமக்கும் நடக்க வருவது உண்மைதான். ஆனால் அந்த உலகத்தின் முடிவு காலத்தில் நம்ம என்னவா இருக்க வேண்டுமா? எச்சரிப்பையாக இருந்து இந்த காரியத்திலிருந்து விழிப்பாக இருந்து நடப்பது மிகவும் நல்லது. சபை இந்த நல்ல காரியத்தில் ஈடுபடுவோமா? இந்த 5 விதமான காரியம், இந்த பாகாலுடைய காரியம், அஸ்தரோத்தின் காரியம், தங்க கன்றுக்குட்டிக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த விக்கிர ஆராதனை, மோலேக் என்று சொல்லக்கூடிய விக்கிர ஆராதனை, கேமேஷ் என்று சொல்லக்கூடிய நரபலி செலுத்தக்கூடிய விக்கிர ஆராதனை வல்லமை, இதையெல்லாம் யார் தேடி போனார்களாம்? இஸ்ரவேல் ஜனங்கள் தேடி போனார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் இவைகளை முற்றிலுமாக வெறுக்கிறேன். அவர் ஏன் விக்கிர ஆராதனை வெறுக்கிறாருன்னா, அதுக்குள்ள இருக்கிற சில தவறான ஸ்பிரிட்டை ஆண்டவர் அந்த காரியத்தை, இந்த பாகால் தெய்வத்தினுடைய காரியம் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரனை ரொம்ப அதிகமாக பாருங்க, ஊழியக்காரன் அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு வல்லமை. இந்த ஊழியக்காரன் விழுந்து போகிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, பெண்ணில் விழுந்து போனார், பொண்ணில் விழுந்து போனார். இதுக்கு பின்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னது, இந்த பாகால் ரொம்ப ஃபேமஸ் ஆகும் ஒன்று, ரொம்ப ஒன்று. அதனால தான் பாருங்கள், அந்த எளியா நாட்களில் எங்கள் தெய்வம் வரும்னு சொல்லி நம்பிக்கையாக இருக்கிறாங்க 400 பேருக்கு மேலே. ஆமாம் தானே? வருவாங்க, நீங்கள் பாருங்கன்னு சொல்லி தன்னை ஃபேமாக காட்டக்கூடிய ஒரு வல்லமை. அதனால தான் ஃபேமுக்கு பின்னால் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. பிரபலம் என்றைக்குமே ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காங்களே, பிரபலம் ஆகுகிறவர்கள், அதான் ஆண்டு சொல்கிறாரு, பிரபலமாகிறவன் அந்தரங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படின்றாரு. பயமாக இருக்குல்ல அதெல்லாம்? நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை தான் ஆண்டு திருப்பி திருப்பி காட்டுறாரு. தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ எதையும் சரியாக செய்யலைன்னா நீ பிரபலம் ஆறுறது உனக்கு என்னது, மிகப்பெரிய ஆபத்துக்குள்ள உன்னை கொண்டு வந்த. அதனால பிரபலத்தை விரும்ப வேண்டாம், தேவ நாமம் பிரபலமாய் மாறட்டும். நம்மளுடைய பெரிய ஒரு நோக்கம் என்னன்னா, இயேசு நாமம் பிரபலமாகட்டும். யார் மூலியமாக? நம் மூலியமாக. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னவர். அப்போ இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த காரியம் எல்லாம் நம்மளை ரொம்ப ஆபத்துக்குள்ள நடத்துறத பார்க்குறோம். சொல்லிட்டு பவுல் கீழே வராரு பாருங்க, 12 வாசிப்போமா? இப்படி இருக்க ஒருவேளை இப்போ நம்ம நல்ல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நிற்க வச்சிருக்கிறாரு, நம்ம சரியாக நடந்து போகிறோம் அப்படின்னா நிற்கிற நம்ம விழாதபடிக்கு கவனமாக இருக்கணும். ஓகே, ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு நம்ம அதை செஞ்சிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், என்றைக்குமே நம்மளோட உபதேசம் எப்படி இருக்கணும்னா நம்மளையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். நீங்கள் தெரியுமா, நீங்கள் தெரியுமான்னு கையை காட்டிட்டு இருந்தோம், கர்த்தர் நீ தான் தெரியுமான்னு இருவார், திருப்பி விட்டுருவார் சூழ்நிலையை. நீங்கள் மாறுங்க, நீங்கள் திருந்துங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து திருந்தணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறாரு. அப்போ சபையினுடைய போதனை என்னன்னா, அதை எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். நான் உங்களையும் அடிக்கக்கூடாது, என்னையும் சேர்த்துக்கணும், அதில் நானும் அதில் ஒரு ஆள் தான். ஆமாம், பவுல் அவர் அழகாக பேசிக்கிட்டு அவரை இப்போ தற்காத்துக்கிட்டாரு. இவ்வளோ நிறையா பேசியிருக்கிறேன், இப்போ நான் யாரை கொடுத்து எச்சரிக்கையாக இருக்கணும், என்னை குறித்து நான் எச்சரிக்கையாக இருக்கணும் என்று. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையும் வசனமும் அந்த உபதேசத்தில் நிலைத்திருந்து சரியான ட்ராக்ல மெதுவாக போனாலும் பரவாயில்லைங்க, சேர வேண்டிய இடத்துல போய் சேருவது தான் ஞானம். பக்கத்தில் சொல்லுங்கள், சேர வேண்டிய இடத்துல போய் சேருவது தான் ஞானம். இந்த ஊழியத்தில் வேகமாக போகணும் மெதுவாக போகணுன்ற கட்டளெல்லாம் கிடையாது. விவேகமாக போகணுன்ற விஷயந்தான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். விவேகமாக, ஞானமாக, உனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் எப்படி ஓடு, பொறுமையோடு. பவுல் அப்படி தான் சொல்கிறாரு, ஓடு, பொறுமையோடு ஓடு. கைத்தட்டு கொடுக்கலாம், ஓடு. ஆனால் எப்படி ஓடு? பொறுமையோடு ஓடு. சபையை நம்ம எல்லாம் பொறுமையோடு ஓடுவோமா? எல்லாருமே எனக்கு ஏற்ற மாதிரி மாறணும் இல்லை, எல்லாம் கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி மாறணும். அந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காக 13 முடிக்கிறாரு, மனுஷனுக்கு நேருகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உனக்கு உண்டாக்குவார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, மறுபடியும் பவுல் சொல்றாரு, விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். பைபிளில் நிறைய இடத்துல ஓட சொல்லவே இல்லை, ஒரு 2-3 இடத்துக்கு ஓட சொல்லியிருக்கிறாரு. விபச்சாரத்துக்கு விலகி ஓடுங்கள் சொல்லியிருக்கிறாரு. யார் ஓடனா விபச்சாரத்துக்கு? யோசேப்பு ஓடுறாரு. 2வது விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்க. இது 2மே மோசமானது. அங்கே நின்று லேப்பா பண்ணாதீங்கன்றாரு. என்ன சொல்கிறேன் புரியுதுங்களா? இது நல்லா இருக்க, சுவாரஸ்யமாக இருக்கு, அங்கே உட்காந்துருக்கூடாது. அந்த இடத்துல உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். ப்ரூம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஓட்டத்தை நீங்கள் எடுத்துடணும். நான் மாற்ற போகிறேன், திருத்த போகிறேன். ஸோ இந்த காரியம் ரொம்ப ஒரு பயங்கரமானது. சபையை இதில் விழித்திருப்போமா? இதில் காக்கப்படுவோமா? விக்கிர ஆராதனைக்கு சபை விலகி ஓட நாம் எல்லாரும் ஜெபிப்போம். அந்த கிரியைகளுக்கு விலகி ஓட ஜெபிப்போம்.
இன்றைக்கி நம்ம வாலிப பிள்ளைகளுக்குள்ள, சபைக்குள்ள, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாம் அஸ்தரோத்தின் ஆவி இன்றைக்கி எல்லாம் வெளியேற்றப்படுவதாக. பாகாலின் ஸ்பிரிட் வெளியேற்றப்படுவதாக. அந்த தங்க கன்றுக்குட்டி என்று சொல்லக்கூடிய மறைவாய் செயல்படுகிற சில விக்கிர ஆராதனையின் வல்லமை, மோலேக் என்று சொல்லக்கூடிய நரபலி செலுத்தக்கூடிய சில ஆவிகள், நம்முடைய தேசத்துக்கு சபைக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள் நீர்மூலமாக்கப்படுவதாக. கேமேஷ் என்று சொல்லக்கூடிய என்று பிரிக்கக்கூடிய ஸ்பிரிட், நல்லா இருக்கிறத பிரிக்கக்கூடிய ஆவி, இது எல்லாம் கர்த்தருடைய ஆவி அல்ல, விக்கிர ஆராதனையின் ஆவி. கர்த்தர் பிரிந்தவங்களை ஒன்று சேர்க்கிறவர், கர்த்தர் உடைந்தவைகளை கற்றுகிறவர், கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர், கர்த்தர் உடைந்ததை உருவாக்குகிறவர். நம்ம தேவன் வேற இடங்க. 1000 பேர்கள் இருக்கலாம், அவர் தனித்தன்மை படைத்தவர். அதற்கு நம்ம பெருமை கொள்ள வேண்டும். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நீங்கள் கேட்ட சத்தியத்துக்காக. இன்னொரு பகுதி இருக்குது, போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக இருக்குது. கொரிந்தியர் அதிகாரத்தில் சரி வருகிற வாரத்தில் பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்த வண்ணமாக கர்த்தருடைய ஆவியான